stay King Harichandra for settled in honesty. Tonight, Nirmal ma'am has meticulously curated Tamil drama to satiate our senses. நாளும் மறைத்து விடலாம், உண்மையை மறைக்க முடியாது என்பது சொல் வழக்கு. அத்தகைய சக்தி உண்மைக்கு சத்தியத்திற்கு உண்டு. சத்தியம் என்பது அழிவில்லாதது. அப்படிப்பட்ட சத்தியத்தை கடைபிடித்த நம் தேசத்தின் தந்தை பார்த்து உண்மையை கடைபிடித்த நம் சரித்திர நாயகன் பற்றிய காவிய கதை ஹரிச்சந்திரன் நாடகத்தை உங்கள் கண் முன் கொண்டு வருகின்றனர் நம் மாணவர்கள். வாருங்கள் கதைக்குள் போகலாம். நாட்டு அரசர்களுக்கும் நான் தெரிவிக்கிறது என்னன்னா, விஸ்வநாதரும் விசாலட்சுமியும் ஆட்சி செய்யும் இந்த காசி நாட்டு அரசர் காசிராஜன் தன் மகள் மதிவாணிக்கு திருமணம் செய்ய முடிவெடுகிறார். ஆகவே அனைத்து மாவீரர்களும் இளவரசர்களும் கலந்து கொள்ளவும். மதிவாணியின் அழகு பக்கத்து நாட்டு இளவரசர்களை மட்டுமல்லாமல் தூர தேசத்து அரசர்களையும் அழைத்து வந்தது. சிங்கத்தை போரிட்டு வென்று சிறப்பிக்கும் கொற்றவனுக்கு மாசாற்றன் மாலை மனமுடித்து தருவேன். ஐயோ சிங்கம்மா, என்னால முடியாது. எனக்கு சிறிது நாள் வாழ வேண்டிய ஆசை என்னால் அடக்க முடியாது. சிங்கத்தின் சீற்றம் கண்டு பலர் அச்சப்பட்டனர். சிலர் ஒதுங்கினர். அதில் ஒருவன் மட்டும் நான் சிங்கத்தை அடக்குகிறேன் என முன்வந்தான். நான் அடக்குகிறேன் சிங்கத்தை. உன் பெயர் என்ன? என் பெயர் திரிலோசனன். யார் அங்கே? சிங்கத்தை திறங்கள். மகிழ்ச்சி, என் மகளை நான் உனக்கே மனம் முடித்து தருவேன். திருமணம் நடக்கிறது. இருவரும் கங்கையில் நீராட செல்கின்றனர். அப்பொழுது எனக்கு கிடைக்காத மதிவாணி வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. திரிலோசனன் இறந்து விடுகிறார். ஐயோ, என் பதி இறந்து விட்டார். என் பதி இல்லாத இந்த மண்ணில் நான் வாழ்ந்து என்ன பயணிப்பொழுது? என் உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன். மதிவாணி கங்கையில் விழப்போகிறார். வெல்லுங்கள் தாயே, துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மரணம் ஒரு தீர்வல்ல. நீ நீண்ட சுமங்கலியாக வாழ்வாய். ஐயா, மணமுடி தன்னை மணவாளனை இழந்தேன். நான் எப்படி சுமங்கலியாக வாழ முடியும்? முனிவர் வாக்கு பொய்யாகாது தாயே. நீ உன் தாலியை கேட்க வேண்டாம். மரணம் நிகழும், ஒரு பிறவி கிடைக்கும். அப்பொழுது உன் கணவன் சூரிய குலத்தில் ஹரிச்சந்திரனாகவும் நீ கண்ணமாபுரியில் சந்திரமதியாகவும் பிறப்பாய். உன் தாலி ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். அவன் உன்னை மணமுடிப்பான். நீ நீண்ட சுமங்கலியாக வாழ்வாய். முனிவர் கூறியபடியே நடந்தது. திரிலோசனன் சூரிய குலத்தில் ஹரிச்சந்திரனாகவும் மதிவாணி கண்ணமாபுரியில் சந்திரமதியாகவும் பிறக்கிறார்கள். இருவருக்கும் திருமணம் நடந்தது. வேறொன்றும் இல்லை, உலகில் உண்மையை பேசுபவன் ஒருபோதும் பொய்யுரைக்காதவன் யாராவது உண்டா என்று சிந்திக்கிறேன். ஹரிச்சந்திரன் பூலோகத்தின் புத்திரன், உண்மையின் இருப்பிடம், சத்தியத்தின் மறுவடி. போதும், ஹரிச்சந்திரனை பற்றி புகழ்ச்சி தேவையில்லை. இல்லற பந்தத்தில் மூழ்கி கிடக்கும் ஒரு மாநிலம், அதிகார மையத்தில் இருக்கும் ஒரு அரசன் பொய்யுரைக்க மாட்டான் என்று கூறுகிறீரா? சூரிய சந்திரன் திசை மாறினாலும் மாறாமல் மலை போல் துன்பங்கள் அவனை வாட்டினாலும் பொய்யுரைக்க மாட்டான் ஹரிச்சந்திரன். அவனை பொய்யனாக்குகிறேன். அது உங்களால் முடியாது. நீங்கள் தோல்வியைதான் சந்திப்பீர்கள். அவனை பொய்யுரைக்க வைக்கிறேன். இது என் சபதம். நான் தோற்றால் என் தலைமலத்தில் பாதியை நான் உனக்கு தருகிறேன். நீர் வென்றால் நான் உனக்கு அடிமை. இப்ப பண்ணிட்டதுக்கு அப்புறம் எப்படி மேம்? இப்ப பண்ணியாச்சுடா. மகாராஜா, உங்களை காண விஸ்வாமித்திரர் வந்துள்ளார். அப்படியா?
மன்னா 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 காட்டு மிருகங்கள் அத்தமில் நுழைந்து அட்டகாசம் செய்கின்றன மன்னா. அப்படியா? எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை மன்னா. கொடிய மிருகங்கள் எம்மில் பல உயிர்களை கொன்றுவிட்டது மன்னா. என்ன செய்வதென்றே தெரியவில்லை மன்னா. எமது உடைகள் அனைத்தும் நாசமாகிவிட்டது. ஒருபோதும் இப்படி பஞ்சம் வந்ததில்லை மன்னா. மன்னா பயிர்கள் அத்தனையும் நாசமாகிவிட்டது. மகாராஜா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். இதோ இன்றே நான் வேட்டைக்கு செல்கிறேன். தேவி, நான் வேட்டைக்கு செல்லும் போது நீயும் என் மகனும் பத்திரமாக இருங்கள். நீங்களும் பத்திரமாக சென்று வாருங்கள். சுவாமி. சரி தேவி. மந்திரியாரே, வேட்டைக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். சரிங்க மகாராஜா. நான் சென்று வருகிறேன். சரிங்கள் சுவாமி. வேட்டை என்னும் பேரில் வாயில்லா பிராணிகளுடன் விளையாடுவதற்கு உனக்கு யார் உரிமை தந்தது? மன்னிக்க வேண்டும். மக்களை காப்பதுதானே எப்போன்ற மன்னனின் கடமை. அப்படியா? நான் போகிறேன். போவதற்கு முன் அவன் சொன்ன சொல்லை மீறிவிட்டான். அது போதும் எனக்கு. சுவாமி, நான் நல்ல மன்னனாக நடந்து கொள்ளவில்லை. நானே போகிறேன். நீங்கள் நல்ல அரசாட்சி செய்யுங்கள். ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்திரரை அரியணையில் உட்கார வைக்கிறார். ஹரிச்சந்திரனில் எங்கே நீ தருவதாக கூறிய 1000 கோடி பொன் அதை தந்துவிட்டு போ. அப்பொழுதே அரண்மனையில் பாதுகாப்பாக எடுத்து வைத்து விட்டேன். என்ன உணர்கிறாய்? அரசாட்சி எனக்கு தந்துவிட்ட பிறகு அரண்மனையில் இருக்கும் பொருளும் எனதாகிவிட்டது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல். சிறிது நாள் அவகாசம் தாருங்கள். தந்து விடுகிறேன். ஐயரே, ஹரிச்சந்திரனோடு சென்று அவர் கூறிய பொன்னை வாங்கி வாருங்கள். சுவாமி, எப்படி முனிவர் கடன் தீர்ப்பது? உங்களோடு காடு மலை எல்லாம் அலைந்து திரிந்து விட்டேன். இனிமேல் உங்களோடு என்னால் வர முடியாது. உங்களால் தரவிட முடியவில்லை என்று சொல்லிவிடுங்கள். நான் போய்விடுகிறேன். சற்று பொறுங்கள் சுவாமி. எனக்கு ஒரு யோசனை தோன்றியிருக்கிறது. அந்த வீரியருக்கு என்னை விட்டு முனிவர் கடனை அடைத்து விடுங்கள். தேவி என்ன விளக்குகிறார்? இவள் என் மனைவி. இவளை நான் 1000 கோடி பொன்னிற்காக விற்கிறேன். அப்படி என்ன கஷ்டம் உமக்கு? நாங்கள் மகரிஷி விஸ்வாமித்திரருக்கு கடன்பட்டு விட்டோம். அப்படியா? சரி சரி. இந்த 1000 கோடி பொன். வா பெண்ணே, போகலாம். பதியின் கடனை தீர்க்க பத்தினியே விளையாடல் என்னும் பாவத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன். நான் உங்கள் சொத்து. நான் மனநிறைவுடன் செல்கின்றேன் சுவாமி. பிள்ளையை கூட்டி வரவில்லை. பிள்ளையை நான் விற்கவில்லை. மாட்டை வித்தால் கண்டு முன் வர வேண்டியதுதானே? ஐயா, நமக்கிடையே இருந்த கடன் முடிந்து விட்டது. சரிதானே? உங்களோடு காடு மலை எல்லாம் அலைந்து திரிந்து
இந்தா மாட்டுக்கு வைக்கும் தவட்டை நீட்டினால் மாடு இன்று அமாவாசை விரதம் சாப்பாடு கிடையாது, போய் தர்ப்பை கொண்டு வா. குழந்தையை தனியே அனுப்ப வேண்டாம், நானும் கூட போகின்றேன். நீயும் போனால் வீட்டு வேலையை யார் செய்வது? அவன் என்ன சின்ன பிள்ளையா? பேசாமல் இரு. பத்திரமாக சென்று வா என் செல்லமே லோகிதாசா. ஏய், இங்கே வா, என் காலை பிடி. ஒழுங்காக பிடிக்க கூட உனக்கு தெரியாதா? ஐயோ, லோகிதாசா பாம்பு தீண்டி இறந்து விட்டானே. அம்மா, எங்கே என் மகன்? உங்களோடு தானே அனுப்பி வைத்தேன். அவன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான். என்ன, என் மகன் இறந்து விட்டானா? உங்களை நம்பிதானே அனுப்பி வைத்தேன். ஐயோ லோகிதாசா, 5 திங்கள் உன்னை சுமந்து பெற்றேனே, இப்படி சாக கொடுக்கவா? ஐயோ லோகிதாசா. ஏய், என்ன சத்தம்? என் மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான். அவன் கிறுக்கு வேலை செய்தால் பாம்பு கடிக்காமல் அவன் என்ன செய்யும்? ஐயோ, பணமெல்லாம் போயிட்டது. நீங்கள் பணத்தை பெரிதாக பேசுகிறேன். என் மகன் காட்டில் அனாதையாக கிடக்கின்றார். நான் போவதற்கு அனுமதி வேண்டும். முதலில் வீட்டில் இருக்கும் வேலையை முடித்து விட்டு போ. விடியும் முன் வீடு வந்து சேர வேண்டும். ஐயோ லோகிதாசா, நீ காட்டில் அனாதையாக கிடக்கின்றாய். இந்த தாயால் உன்னை வந்து பார்க்க கூட முடியவில்லையே. விடியும் முன் வீடு வந்து சேர வேண்டும். சுடலையில் வேலை இருக்கிறது, செய்கிறாயா? ஆம், செய்வேன் ஐயா. பிணங்கள் வரும், எரித்து சாம்பலாக்கி வாய்க்கரிசி உனக்கென்று வைத்துக்கொள். கால் பணம் நீயே எடுத்துக்கொள். சரிங்கள் ஐயா. ஐயோ, இருங்க மம்மி. இந்த ஹரிச்சந்திரன் நாடிலிருந்து நகரிலிருந்து மனைவி மகனை பிரிந்து ஈட்டிலே ஈம தொழில் செய்யும் ஏகாந்தனாக நின்று உன்னையே பிரார்த்திக்கின்றான், பூஜிக்கின்றான் என்று என் குறையை யார் போய் சொல்லுவார்? எதுவாயினும் நடக்கட்டும். இதைவிட இழிவான நிலை ஏற்படினும் ஏற்படட்டும். கலக்கமடையாது. சத்தியத்தை தவறிவிட்டேன் என்றும் சொல்லிற்கு ஆளாகிவிடக் கூடாது. எல்லாம் விதியின் விளையாட்டு. பிறப்பிலே தோன்றும் வாழ்விற்கு இறப்பே முடிவு. ஒரு முறை பிறப்பெடுத்த ஜீவனுக்கு சாவும் ஒரு முறைதான். இருந்த போது சிம்மாசனம், இறந்த மேடையா முடி சார்ந்த மன்னரும் முடிவிலே பிடி சாம்பல் தான். வழிபோக்கன் போல வந்து போகும் வாழ்வில் பொறுப்போடும் லட்சியத்தோடும் வந்து போக வேண்டும். செய்வீர்களா? சிந்திப்பீர்களா? சந்திரமதி பிள்ளையை தூக்கி கொண்டு வருகிறார். எரியூட்ட போகின்ற நேரத்திலாவது என் கணவரை கொண்டு காட்டக்கூடாதா இறைவா? என்றோ ஒரு நாள் என் மகன் எங்கே என்றவர் கேட்டால் நான் என்ன பதில் கூற போகின்றேன்? என் மகனை, என் செல்லமே, என்னை அம்மா என ஒரு முறை அழைத்து விடு. நான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். விடியும் முன் வீடு திரும்ப வேண்டும். யாரங்கே கள்ளி? நான் கள்ளியும் அல்ல, கபடியும் அல்ல. என் பிள்ளை இறந்து விட்டான் ஐயா. என்ன சொன்னாய்? நீ கள்ளி இல்லையா? நீ ஒரு பெண். தன்னந்தனியே சுடலைக்கு வந்து பிணத்தை தகனிக்க முற்படுகிறாய். எடுத்துச் செல் பிணத்தை. பிணங்களை எரிக்கும் புலையனே, ஆவி மோனம் கூட என்ற அலட்சியமா உனக்கு? என்ன பேசுகிறாய் பெண்ணே? நான் புலையனே அல்ல. பெண்ணே, இங்கு யாராவது பிணத்தை தகனிக்க வேண்டும் என்றால் கால் பணம், வாய்க்கரிசி, முளத்துண்டு தந்தால்தான் பிணத்தை தகனிக்க அனுமதிக்க முடியும். தராவிட்டால் பிணத்தை தகனம் செய்யவே முடியாதா? முடியாது பெண்ணே. எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி வேண்டாம். என் எஜமானுக்கு சேர வேண்டிய முளசுண்டு, கால் பணம் இரண்டையும் தந்துவிட்டு பிணத்தை தகனித்துக்கொள். என் பிள்ளையை நான் தூக்கிக் கொள்கின்றேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஐயா.
பஸ் அமைந்து இல்லை, கல்வி அதை விற்றுத்தா. விலை மதிக்க முடியாத தாலியை கழுத்தில் மாட்டிக்கொண்டு என்னை ஏமாற்றவா பார்க்கிறாய்? கலட்டிக் கொடு. ஐயோ கடவுளே, என் கணவரை தவிர வேறு யாரும் காண முடியாத தாலியை எப்படி கண்டான்? என்ன சொன்னாய்? உன் தாலியை யாராலும் காண முடியாதா? என் மனைவி தாலியும் அப்படிதானே. பெண்ணே, யார்? உனக்கு நேர்ந்த கொடுமைகள் என்ன? அதை சொல், அதை சொல். மகரிஷி விஸ்வாமித்திரருக்கு என் கணவர் கடன்பட்டு விட்டார். அதனால் என்னை விற்க வேண்டிய நிபந்தம் ஏற்பட்டு விட்டது. என் கணவர் அயோத்திக்கு அரசர் ஹரிச்சந்திரன். ஐயோ மகனே, சூரிய வம்சம் இன்றோடு அழிந்து விட்டதா? சந்திரமதி நான் உன் கணவன் ஹரிச்சந்திரன். ஐயோ சுவாமி, இந்த நிலையிலா நான் உங்களை காண வேண்டும்? என்ன கொடுமை இது! இன்னும் ஏன் இந்த தாமதம்? உங்கள் கரங்களாலே நம் மகனுக்கு தகனம் செய்து விடுங்கள். என்ன பேசுகிறாய் தேவி? மயான கடனை அழைக்காமல் பிணத்தை தகனம் செய்ய முடியாது. உன்னை வாங்கி சென்ற ஐயரிடம் சென்று பணத்தை வாங்கி வா. இதோ சென்று வருகிறேன் சுவாமி. நில்லு. இவள் பிள்ளையை கொன்று நகையை திருடி விட்டாள். இவளை கொன்றுவிடு. மலரினும் மென்மையான என் மனைவி கொலைகாரியா? ஐயோ கடவுளே, துன்பத்திற்கு மேல் துன்பம் தந்தால் சத்தியத்தை தவறி விடுவேன் என்று நினைத்தாயா? பெண்ணே, இங்கே வா. இன்றோடு சூரிய வம்சம் அழியட்டும். ஹரிச்சந்திரா, நிறுத்து! என்ன காரியம் செய்ய முற்பட்டு விட்டாய்? சத்தியம் சத்தியம் என்று நீ கொள்ளும் கோலம்தான் என்ன? எனக்கு உன் ராஜ்யமே வேண்டாம், நீயே எடுத்துக்கொள். சந்திரமதியை விட்டுவிடு. உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன். தருவீர்களா? தயவு செய்து சத்தியத்தை நிலைநாட்ட துடித்துக் கொண்டிருக்கும் என் ஆத்ம பலத்தை அழித்து விடாதீர்கள். நான் தூக்கிய வாள் நிற்காது. என்ன பேச்சு? கண்ணை மூடிக்கொண்டு போடு. ஹரிச்சந்திரா, பொறு. வசிஷ்டரே, நான் தோற்றேன். வசிஷ்டரே, நான் தோற்றேன். நீரே வந்து என்னை காப்பாற்றும். ஹரிச்சந்திரா, நீயே சத்திய சிலை என்பதை நிரூபித்து விட்டாய். நடந்ததெல்லாம் மறந்துவிடு. மன்னித்து விடுங்கள் குருதேவா. உடனே போடு. பெண்ணே, கடைசியாக உன் குலதெய்வத்தை வேண்டிக்கொள். இன்றோடு சூரிய வம்சம் அழியட்டும். அதே ஹரிச்சந்திரன் வெட்டும் போதே கத்தி மாலையாக மாறுகிறது. ஹரிச்சந்திரா, உன் உண்மையை சோதிக்க விஸ்வாமித்திரர் நடத்திய நாடகமே இவை. உன் கீர்த்தி உலகம் முழுவதும் பரவட்டும். மனிதர் அனைவரும் உன்னை பின்பற்றட்டும். தேவி, என் பிள்ளைக்கு உயிர்த்தார்கள். பதிசொல் தவறாத பத்தினியே, உன் எண்ணம் போலவே ஆகட்டும். லோகிதாசன் உயிர் பெற்று விடுகிறார். என்னை மறுத்துவிடு ஹரிச்சந்திரா. உன்னை சோதிக்க பார்த்தேன், கடைசியில் நானே தோற்றுவிட்டேன். நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதா?